சித்தம் செய்ய அர்ப்பணித்தேன், முற்றிலும் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, முற்றிலும் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. இயேசப்பா, இந்த ராத்திரி வேளையில் கூட இந்த வாலிபர் கூடுகையில் எங்களை கலந்து கொள்ள கிருபை செஞ்சீங்கப்பா. கோடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. வந்திருக்க பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. இந்த சொல்கிற மெசேஜை பிள்ளைங்கள் மனதில் ஏற்றி கத்தாவே அவள் உம்முடைய பிள்ளைகளாக வாழ இந்த உலகத்துல மோசமான உலகத்துல இந்த பிள்ளைகள் கத்தாவை வீழ்ந்து விடாதபடி உண்மை பற்றி கொண்டு உடைய மோட்சலோகத்தை சேர்ந்து சேர கிருபை புரிங்க. அடையாளை மறைத்து உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிள்ளைங்களா எல்லாம் பைபிள் வச்சிருக்கீங்களா? பைபிள் வச்சிருக்கணும், ஒரு நோட்டும் ஒரு பெண்ணும் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. ஆன்ட்டி கொஞ்சம் முக்கியமான வசனம்லாம் சொன்னேன்னா அதை குறிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பின்னாடி என்ன செய்யலாம், அதை வாசித்து பார்க்கலாம். இப்ப கேட்கறதோட நம்ம அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். பின்னாடி அதை நம்ம வாசித்துட்டோம்னா நம்ம ஆன்ட்டி சொல்றது அப்படியே உங்களுக்கு ஞாபகம் வரும். சரி, நம்ம முதல்ல ஜீசஸ் கிரைஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். ஜீசஸ் கிரைஸ்டோடைய பேர்த் பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படித்தானே? அவர் கன்னியா இருந்தார். அதாவது திருமணம் ஆகாததுக்கு முன்னே இயேசு கிறிஸ்துவினாலே அவர் என்ன செஞ்சார்? பரிசுத்த ஆவினாலே கற்பவதியாகி அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தார். இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய தகப்பனோட இருக்கும்போது பின்னாடி அவங்க அம்மா அப்பா கூட இருந்து வளர்ந்தாரு. அப்போ அவங்க அப்பாவோட சேர்ந்து கீழ்ப்படிந்து தச்சு தொழில்னா அவங்களுக்கு தெரியுங்களா? தச்சு தொழில் தான் செஞ்சுட்டு வந்தாரு. பின்னாடி பிடிச்சி கீழ்ப்படிஞ்சு இருந்தாரா. நிறைய பிரதர்ஸ் எல்லாம் சிஸ்டர்ஸ்லாம் உண்டு. எல்லாரோடையும் சேர்ந்து தகப்பனுக்கு தாய்க்கும் கீழ்ப்படிந்து அவர் வாழ்ந்து வந்தார். பின்பு அவர் பரிசுத்தாவினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு மக்களுக்கு போய் மக்கள் நடையில போய் 33 வருஷம் அவர் வந்து மக்களுக்கு ஊழியம் செஞ்சார். அதுல பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதங்கள் செஞ்சார்னா செத்தவங்களெல்லாம் உயிரோட எழுப்பினாரு, பிணியாளிகளெல்லாம் சொஸ்தமாக்கினார், குஷ்டரோகிகளெல்லாம் கூட அவர் தொட்டு சுகமாக்கினாரு, குருடர்களின் கண்களை திறந்தாரு, வாய் பேச முடியாத ஊமையர்களை பேச வைத்தாரு. அடுத்தது 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 புருஷர்கள் சாப்பிட்டாங்க. புருஷர்கள் மட்டும்னா என்ன, ஆமா ஜென்ஸ், அவங்களுடைய மனைவி பிள்ளைங்களாம் சேர்ந்தா நிறைய பேர் இருந்திருப்பாங்க. எத்தனை மீனை கொண்டு? 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 புருஷர்களையும் அவங்க குடும்பங்களையும் போஷித்தார். மீதி எவ்வளவு எடுத்தாங்களாம்? அதுல 12 கூடை நிறைய எடுத்தாங்க. இதெல்லாம் பெரிய அற்புதம் தானே. 5 அப்பத்தை 2 மீனை கொண்டு அவ்வளவு பேரையும் போஷித்து 12 கூடை நிறைய மீதி எடுத்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 7 அப்பம் கொண்டு 4000 பேர் சாப்பிட உதவி செஞ்ச. மீதியான துணிக்கைகளை எவ்வளவு எடுத்தாரு? 7 கூடை நிறைய எடுத்தாங்க. அந்த மாதிரி இயேசு செய்த அற்பங்கள் நிறைய இருக்குது. அது நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்க வேதத்தை வாசிக்கிட்டீங்கன்னா நீங்க அறிஞ்சிக்கலாம். இயேசு செய்த நன்மைகள் வந்து பிரதான ஆசாரியர்கள் இருக்கவங்க இந்த சர்ச்சில் உள்ளவங்களுக்குலாம் அவரை கண்டா பொறாமை ஆயிடுச்சு. அதனால அவர் என்ன செஞ்சாங்க? இல்லாத பொல்லாதமா சொல்லி குற்றம் சாட்டி அவரை சிலுவையில அறையிறதுக்கு கொண்டு போனாங்க. இயேசு கிறிஸ்துக்கு வந்து மேல சிவப்பான ஒரு மேலங்கியை உடித்து அவர் தலையில முள்முடியை சூட்டி கோலால் அடித்து அவர் மேல துப்பி அவரை பரியாசம் பண்ணி முதுகில் சாட்டையினால அடிச்சாங்களாம். அந்த சாட்டைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹூக் மாதிரி கொக்கி மாதிரி இருக்கும். முதுகுல போய் அடிக்கும் போது அந்த சதை அப்படி பிச்சுக்கிட்டு வருமா. இதெல்லாம் நம்ம நினைச்சா பார்க்க முடியுதா பிள்ளைங்களா? நம்மளை யாராவது திட்டினாங்கன்னா, யாராவது ஒரு மாதிரி கேவலமா பேசினாலே நம்ம என்ன செய்வோம்? ரொம்ப எரிச்சல் அடைவோம். ஆனா இத்தனையும் சாமி அமைதியா பொறுத்திருக்காருனா யாருடைய பாவங்களுக்காக? நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில பாடுபட்டார். இவ்வளோ சிலுவையை சுமந்து கஷ்டப்பட்டு அவர் என்ன செஞ்சாரு? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆனா இத்தனை பாடுகளை சகித்தும் அவர் தன்னுடைய வாயை திறக்கவில்லை. ஏன் அடிக்கிறீங்க, ஏன் இப்படி படுத்துறீங்க, நான் நன்மைதானே செஞ்சேன்னு கூட அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன செஞ்சார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் சொல்லி அவர் சத்தமா அப்படி சொல்லிட்டு கடைசியில அவர் ரொம்ப நேரம் சஃபர் பண்ணி அதுக்கப்புறம் தன்னுடைய ஜீவனை விட்டுட்டார். அவர் இறந்த அப்புறம் பாத்தீங்கன்னா தேவாலயத்தில் திரை சீலை, இந்த ஸ்கிரீன் வந்து மேல் தொடங்கி கீழாக 2ஆ கிழிஞ்சிருச்சு அப்படியே. அப்போ பார்த்து பூமி எங்கும் இருட்டாயிடுச்சு, அந்தகாரம் உண்டாயிடுச்சு. அப்போ சிலுவையில் அரைஞ்சவங்க எல்லாம் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டாங்க, மெய்யாகவே இவர் என்ன செய்யறாரு? தேவகுமாரன் சொல்லி அவங்களே சாட்சி கொடுத்தாங்க. அப்புறம் இயேசு சிலுவையில அரைஞ்சப்புறம் அவர் இறந்துட்டாரு. அப்புறம் அவரை வந்து அடக்கம் பண்ணாங்க.
அடக்கம் பண்ணி அவர் 3ஆம் நாள் என்ன செஞ்சாரு? உயிரோடு எழுந்தார். அதான் நம்ம ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுறோம். அப்புறம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் தேவனுடைய வலது பாசத்துல வீற்றிருக்கிறார். அங்கிருந்து இயேசு பிதாவினுடைய வலது பாசத்துல இருந்து அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பிதாவிடம் வந்து பதிலை பெற்றுக்கொள்கிறார். நீங்க ஜெபிக்கும் போது அவர் என்ன செய்வாரு? இந்த பிள்ளைக்கு இது வேணும், இந்த பிள்ளைக்கு இது படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, இந்த மேக்ஸ் போட கஷ்டமா இருக்கு, இந்த பிசிக்ஸ் போட கஷ்டமா இருக்கு. நீங்க ஒன்னொன்னும் என்ன சொல்லணும்? ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் இயேசுகிட்ட ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது கடவுள் நம்மளுக்காக அதை பிதாட்ட ரெப்ரசன்ட் பண்ணி நம்மளுக்கு பதில் வாங்கி தருவார். புரியா பிள்ளைங்களா? எக்ஸாமுக்கு நீங்க போகும்போதும் முதல்ல கொஸ்டின் பேப்பரை வாசிக்கிறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து கண்ணை மூடி ஒரு செகண்ட் அந்த எக்ஸாம் ஹாலில் இருக்கும்போதே யார் பார்க்காங்கன்னு கூட நமக்கு கவலைப்பட வேண்டாம். கண்ணை மூடி பிதாட்ட ஒரு ஜெபம் பண்ண இயேசுகிட்ட, சாமி இந்த கொஸ்டின் பேப்பர் எனக்கு ஈஸியாக இருக்கணும், நான் படித்ததெல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்துங்க, இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் தெளிவாக எழுத எனக்கு கிருபி புரிங்க, ஞாபக சக்தி தாங்க சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது இயேசு வந்து பிதாக்கிட்ட சொல்லி நமக்கு நல்லா அந்த நேரத்தில் அப்படியே ஞாபகம் வர வைப்பார். சரி, இப்போ சின்ன ஒரு பாட்டு பாடுறேன், இந்த சிலுவை நாதர் இயேசுவின்னு சொல்லி. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. நம்ம கையால பாவம் செய்யும் போது அவர் தம்முடைய கையின் காயங்களை பார்க்கிறார். ஆனா இந்த பிள்ளைங்களுக்காக தானே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஆணி கையெல்லாம் அடிச்சு அவரை பாடாப்படுத்தினாங்கல்ல, அந்த காயங்கள்லாம் ஆறி இருக்கு. ஆனா தழும்பு வந்து மறையவே இல்லை. அதனால அவர் அதை பார்க்கிறார், அந்த காயங்களை. இந்த பிள்ளைங்களுக்காக தானே நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன், ஆனா அந்த பிள்ளைங்க இவ்வளவு பாவம் செய்யறாங்கன்னு சொல்லி மனம் வருந்துவார். நம்ம கால்கள் தீய வழியில நடந்து சென்றா அவர் தன்னுடைய காலின் காயங்களை பார்க்கிறார். இந்த பாட்டு சொல்லுது. அதாவது அவர் ஒவ்வொரு நேரமும் நம்மளை பரிசுத்தமா இருக்க பார்க்கிறார். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றால் முள்மூடி பாத்திட ஏங்குகின்றார். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. தீட்டுள்ள எண்ணம், மற்றவங்களை நம்ம மனசுல ஏதாவது திட்டனா கூட மனசுல நினைப்போம், அப்படிதானே? அதுதான் வேற ஏதாவது வேற வேண்டாத சிந்தனைகளும் நம்ம மனசுல வரும். அப்படி நம்ம மனசுல தீய எண்ணங்கள் வந்தாலும் சாமி என்ன செய்யறாரு? ஈட்டியால அவரை குத்தி இருக்காங்க நெஞ்சில, அந்த ஈட்டியை பாய்ந்து அந்த நெஞ்சை அவரு பார்ப்பாரு. வீண் பெருமை நம்ம கொண்டுட்டா முள்முடி பார்த்திட அவர் ஏங்குகிறார். அதனால நம்ம ஒவ்வொரு செய்யற பாவத்தையும் சாமி என்ன செய்வாரு? ஐயோ, நான் இந்த பிள்ளைங்களுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டனே, இந்த பிள்ளைங்க இப்படி இருக்காங்களே, திருந்த மாட்டேங்காங்களே, என் காயத்தை பார்த்தாது அவங்க திருந்துவாங்களான்னு சொல்லி ஏசப்பா நினைக்கிறாரு. அதனால அவர் சிலுவையில தொங்கும் போதும் அவர் துன்புறுத்துறவங்களை பார்த்து அவர் என்ன சொன்னாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொன்னாங்க. நம்ம அப்படி சொல்ல முடியுமான்னு யோசித்து பார்க்கணும். நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போதோ வீட்டு பக்கத்துல உள்ளவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ யாருனாலும் நம்மள சில வேளைக்கு கேவலமா பேசுவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க. அவர் ஏசப்பா முகத்துல துப்புனாங்க, அடிச்சாங்க. அதெல்லாம் நம்மளால அந்த மாதிரி நிலைமையில இருந்தா தாங்க முடியுமா? நம்மளும் அது மாதிரி பொறுத்திருக்கணும். ஏசப்பா வந்து பிதாவே அவருக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிற ஒரு கன்னத்தை காட்டினா அடிச்சா மறுகண்ணத்தை திருப்பி காட்டணும்னு சொல்றாரு. ஒன்னொன்னு நம்ம யோசித்து நம்ம நல்வழிப்படுத்தனா இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பின்பற்றிக்கிட்டே வரணும். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் பிள்ளைங்களா, ஆனாலும் நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஏசப்பா அப்படியில நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றது, பைபிளை நீங்க ரீட் பண்ணி தியானம் செய்யும் போது இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு அப்படியே ஈஸியா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றி சொல்றேன். இரண்டாம் வருகை. இரண்டாம் வருகைனா முதல்ல ஏசப்பா இறந்து அவர் உயிர் தெழுந்தப்புறம் பரலோகத்துக்கு போயிட்டார். புரியுதா? அடுத்து இப்ப திரும்பி வருவாரு. எதுக்கு திரும்பி வருவாரு? தன்னோட நல்லவங்களா இருக்க பிள்ளைங்களெல்லாம் மேல கூட்டிட்டு போயிடுவாரு. அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த நேரம் நம்மளுக்கு இப்ப அந்த இரண்டாம் வருகை நேரம் நெருங்கிருச்சுன்னு சொல்லிட்டு
நம்மளோட பூமியில நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் நம்மளுக்கு காட்டுது. நீங்க மத்தேயு 24 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த அதிகாரத்துல யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். நீங்க எங்க பார்த்தாலும் சொல்லி போர் நடக்குதுன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கோம். அமெரிக்கா ஈரானுடைய போர் தீராத போரா இருக்கு. ரஷ்யா யுக்ரைன் போர் 5 வருஷமா நடக்குதுன்னு சொல்றாங்க. அது மாதிரி நிறைய போர்கள் ஒன்னொன்னுக்குள்ள நடந்துகிட்டே தான் இருக்குது. அதனால யுத்தங்களின் செய்திகளை நீங்க கேள்விப்படுவீர்கள். கேள்விப்பட்டு தான் இருக்கும். அப்படிதானே பிள்ளைங்களா? டிவி நியூஸ் எல்லாம் கேட்பீங்கல்ல? எல்லா போரும் பற்றி நீங்க அன்னன்னைக்கு நியூஸ் கேட்டு என்னென்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். ஒவ்வொரு கண்ட்ரிக்கு விரோதமா ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு மக்களுமே இப்ப என்ன செய்யறாங்க, எங்க பார்த்தாலும் அடுத்தவங்களை கண்டா என்ன செய்யறாங்க, அடிக்கிறது, கொலை பண்றது, குத்துறது, அதெல்லாம் ரொம்ப ஈஸியா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும். பஞ்சங்கள் இப்ப நீங்க பஞ்சங்கள் பாத்தீங்கன்னா இப்ப வந்து எல்னினோ வந்தனால உலகத்துல எல்லாம் என்ன ஆயிடுச்சு, வெப்பம் அதிகரிச்சிருச்சு. இங்கிலாந்து அமெரிக்கா எல்லாம் குளிர்ச்சியான நாடா இருந்தாலும் இப்ப அங்கேயும் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ஹீட் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. அங்க 40 போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க, 40 டிகிரிஸ். அதனால ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க. அங்கேயும் விளைச்சல் செய்ய முடியல, நிலத்தை விளைவிக்க முடியல, தண்ணி இல்லாம எல்லாம் வறண்டு போய் கிடக்குதுன்னு சொல்றாங்க. அதனால நம்ம தமிழ்நாட்டிலையும் பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர் இறங்கிருச்சு. நம்மளுக்கு மக்களுக்கு விவசாயிகளுக்கு தண்ணி கிடைக்கல. மேட்டூர் அணை 12ஆம் தேதியே திறந்து விடுவாங்க, அதுவும் திறந்து விடவே முடியல. அது மாதிரி எங்க பார்த்தாலும் விளைச்சல் இல்லாம விளைச்சல் குறைந்து விலைவாசி எல்லாமே ஏறிக்கிட்டே போகுது. இது எதுல கொண்டு போய் நம்மளை விடும்? பஞ்சத்துல கொண்டு விடும். அதனால இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. ஜீசஸுடைய 2ஆம் வருகை ரொம்ப மிக சமீபம், வாசலருகே வந்து விட்டார் சொல்லி இந்த காரியங்கள்லாம் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே வருது. அடுத்தது கொள்ளை நோய். நம்ம முதல்ல பார்த்தோம், கொரோனாங்கிற கொள்ளை நோய் வந்து எல்லாரும் நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஆனா இப்போ காங்கோ நாட்டுல எபோலா வைரஸ் தொற்று ஏற்பட்டு நிறைய ஆயிரக்கணக்கில் மக்கள் இறந்துகிட்டே இருக்காங்க. அதனால கொள்ளை நோய்களும் ஒவ்வொரு நாடுகள்ல காணப்படுது. பூமி அதிர்ச்சி பார்த்தீங்கன்னா சமீபத்துல வெனிசுலா நாட்டுல பயங்கரமான பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு நிறைய பேர் இறந்துட்டாங்க. இத மாதிரி கடைசி காலத்துல, இதெல்லாம் கடைசி காலத்தின் அடையாளங்கள் சொல்லி பைபிள்ல மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரம் குறிச்சு வச்சுட்டு அது சும்மா இருக்கும்போது அந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் கடைசி காலத்துல இதெல்லாம் நடக்குமா அப்படி சொல்லி. நீங்க பிள்ளைங்களாகி சின்ன பிள்ளைங்க நீங்க அதை வாசித்து புரிஞ்சுக்கலாம். எப்போ பார்த்தாலும் நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லை. சண்டே ஒரு நாள் ஓய்வு நாள்னு வச்சு அந்த நாள்ல நீங்க என்ன செய்யலாம், பைபிள் ரீட் பண்ணலாம். பைபிள் ரீட் பண்ணி அதை என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன நம்மளுக்காக இந்த காலங்களுக்கு ஏற்ற காரியங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க, எல்லா பிரச்சனைக்கும் பைபிள்ல நம்மளுக்கு தீர்வு இருக்குது. அதை ஒன்னொன்னே நம்ம ஆராய்ஞ்சு வாசித்து தியானிக்கும் போது அது நம்மளுக்கு தெரியும். இப்போ மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல கடைசி காலத்துல என்னென்ன நடக்கும்னு சொல்லி அது சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா நீங்க வந்து கடைசி காலத்துல அக்கிரம மிகுதியாகும்னு கூட நம்மளுக்கு எல்லாரும் சொல்றாங்க. அநேகருடைய அன்பு தணிந்து போம். முன்னாடி நம்ம எல்லாம் கூட்டு குடும்பமா, சித்தப்பா பெரியப்பா மாமா இருந்தோம். இப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க, தனித்தனி குடும்பமா இருக்காங்க. அதுலயும் ஒரே பிரச்சனையா தான் இருக்குது. அதனால அன்பு தணிந்து போம். உலகம் உண்டானது இது முதல் இது வரைக்கும் சம்பவித்திராது, இனிமேலும் சம்பதியான மிகுந்த உபத்திரம் வரும்னு சொல்றாங்க. அநேக கொலைகள் மிக சாதாரணமா நடக்குது. இப்பயே நீங்க பார்த்துட்டீங்க, கன் ஷூட்டிங் நடக்குது. யாரை பார்த்தாலும் சுட்டு கொண்டுறாங்க, கத்தியால குத்திடுறாங்க. மாணவர்களே போய் என்ன செய்யறாங்க, ஒருத்தரை குத்திக்கிறாங்க. ஆசிரியர்கள் கூட குத்தி போடுறாங்க. இந்த கஞ்சா குடி நிறைய கெட்ட பழக்கங்கள் இப்போ உலகத்துல நடந்துட்டு இருக்குது. அதனால இதுக்கு ரொம்ப கடைசி காலம், மிக சமீபமா இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு நம்ம மிக சமீபமா இருக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் மின்னல் அப்படி படக்குன்னு பிரகாசிக்கும். அது மாதிரியா என்ன இருக்குமா, மனுஷகுமாரன் அதாவது தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை இருக்கும்னு சொல்றாங்க. அந்த நாள்ல உபத்திரம் இந்த உபத்திரங்கள்லாம் முடிந்த பிறகு உடனே சூரியன் என்ன செய்யுமா, அந்தகாரப்படும்னா இருட்டாயிருமா. சந்திரனும் ஒளியை கொடாது இருக்கும். நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். வானத்தின் சத்துவங்கள் எல்லாம் அப்படியே அசைக்கப்படுமா. இந்த மாதிரி நடக்கும்போது கடவுள் வந்து மனுஷகுமாரன் அடையாளம் வானத்துல காணப்படும் சொல்றாங்க. அவர் எப்படி வருவாரு, இயேசு கிறிஸ்து மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் வானத்தில் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் காண்பார்கள். எல்லா மக்களும் பார்ப்பாங்க மேல. அப்ப நல்லவங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கும்.
நம்ம போயிடும்ல சாமி கிட்ட ரகசிய உரையில போனா நம்மளை மோட்சத்துல கொண்டு சேர்த்துருவார். ஆனா அதுல கைவிடப்பட்டவங்களுடைய நிலைமை ரொம்ப பயங்கரமா இருக்கும். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தம் கேட்கும், தூதர்கள் எல்லாம் அனுப்புவாரு. அந்த தூதர்களுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, பூமியில ஒரு பக்கத்துல இருந்து ஒரு முனை தொடர்ந்து மறுமுனை மட்டும், ஒரு பக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் 4 முனையிலிருந்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே அவர் கூட்டி சேர்ப்பாங்க. அந்த தூதர்கள்லாம் கூட்டி சேர்த்து எங்க கூட்டிட்டு போவாங்க? மோட்சத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா அது என்னைக்கு வரும் நம்மளுக்கு தெரியவே செய்யாது. எப்போனாலும் வரலாம். ஏன்னா உலகத்தின் காரியங்கள் எல்லாம் அப்படியே நம்மளுக்கு சொல்லுது. எல்லா பஞ்சங்கள், யுத்தங்கள், கொலை, கொள்ளை, அன்பு தணிந்து போய் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால எந்த நாளிகை கூட வந்துருவார் சாமி. சொல்லவே முடியாது. திடீர்னு வந்துருவார். அந்த நாளிகையும் அந்த நாளையும் பிதா ஒருவர் தவிர யாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்துனுடைய தகப்பன்னு பிதான்னு சொல்றோம். அவருக்கு மட்டும்தான் தெரியும். பரலோகத்தில் உள்ள தூதர்கள் கூட தெரியாது. அதனால எல்லா நேரமும் நம்ம அந்த ரெடியா இருக்கணும். திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது கூட வந்துருவாங்க. வந்துட்டு அப்படியே உங்க அம்மாவோ அப்பாவோ யாரோ வந்து நம்ம கிட்ட ரொம்ப பரிசுத்தமா அவங்க உண்மையா கடவுள் பிள்ளையா இருந்தாங்கன்னா அவங்க என்ன செஞ்சிருவாங்க? திடீர்னு காணாம போயிருவாங்க. அதுதான் அங்க பயங்கரமான ஒரு காரியம். நம்ம முழிச்சு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பக்கத்துல அம்மாவோ யாரோ ரொம்ப பரிசுத்தமா இருந்தாலும் அவங்க இல்லாம இருப்பாங்க. அப்போ எல்லாத்தையும் தேடுவோம். அந்த மாதிரிலாம் நிறையாத நாளிகையில இயேசு கிறிஸ்து வருவார். அதனால நம்ம எப்பவுமே என்ன செய்யணும்? ரெடியா இருக்கணும். ரெடியா இருக்கணும் அப்படின்னா நம்ம நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே நம்மளுக்கு என்ன செய்யணும்? மாறி கர்த்தருடைய பிள்ளைகளாக, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும். நம்ம சிந்தனை, செயல், பார்வை, நடக்கை எல்லாரும் மற்றவங்களுக்கு வித்தியாசமா தெரியணும். இவன் கர்த்தருடைய பிள்ளை, இவன் பொய் சொல்ல மாட்டான். பொய் சொல்றது கூட ஒரு பாவம் தானே பிள்ளைங்களா? இவன் அடிக்க மாட்டான், இவன் திருட மாட்டான், இவன் காப்பி அடிக்க மாட்டான் எக்ஸாம்ல. இந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமே இருக்கலாம ரொம்ப நம்ம கடவுளுக்கு உண்மையாக நம்ம எந்த நேரத்துல என்ன செஞ்சாலும் அது யார் நம்மளை பார்த்துட்டு இருக்கா? தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. கோடான கோடி மக்கள் இருந்தாலும் ஒவ்வொருத்தர் என்ன நினைக்கிறாங்க, என்ன செய்யறாங்கன்னு சொல்லி அவர் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நம்மளுக்கு ஒரு புஸ்தகம் இருக்குன்னு சொல்றாங்க வானத்துல. அந்த புஸ்தகத்துல நம்ம செய்யற காரியங்கள்லாம் எழுதப்பட்டுட்டே வருதுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கடைசி காலத்துல ஏசப்பாவுடைய பக்கத்துல போய் நிற்கும் போது அதை அப்படியே வாசிப்பாங்களாம், என்னென்ன செஞ்சோன்ட்டு. அப்ப நான் செஞ்ச பாவம் எல்லாம் வெளியரங்கமா எல்லாருக்கும் தெரியும். மறைஞ்சு மறைஞ்சு செஞ்ச காரியங்கள்லாம் வெளியே வந்துடும். அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நடக்கை, செய்கை, வார்த்தைகள் எல்லாமே நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுக்கு கடைசி காலத்துக்கு ஒரு சின்ன ஒரு பாட்டு பாடுறேன் ஆண்டி. பிரதான தூதன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். சாயங்காலத்திலோ நடுராவினிலோ செவல் கூவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ எந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். இருவர் வயலில் இருப்பார், 2 ஸ்திரீகள் எந்திரம் மறைப்பார், ஒருவர் கைவிடப்படுவார், ஏற்றுக்கொள்ளப்படுவார் ஒருவர். சாயங்காலத்திலோ நடுராவினிலோ செவல் கூவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ இந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். அதாவது ஏசப்பா வந்து எந்த நேரத்திலயும் வருவார்னு சொல்லியிருக்காங்க. சாயங்காலம் வரலாம், நடுராத்திரி வரலாம், சேவல் கூடுனா விடியிற நேரத்துல வரலாம், அதிகாலையில வரலாம். எந்த வேளையினும் இயேசுடைய ரகசிய வருகை இருக்கும். அந்த ரகசிய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். நோவா காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் புசித்து குடித்து அவங்க பாட்டுக்கு பயங்கரமான பாவங்கள் செஞ்சிட்டு இருந்தாங்க. நோவா தாத்தா மாத்திரம் அவங்களுக்கு தெரியும், பேழை செஞ்சு ஏசப்பா சொன்ன மாதிரி ரெடியா வச்சு அவங்களோட வீட்டுல 8 பேர் மட்டும் அவங்க போய் அந்த பேழைக்குள்ள சாமி போக வச்சு கதவை அடைச்சிட்டாரு. எல்லா மிருக ஜீவங்கள், பறவைகள் எல்லாத்துலயும் ஒவ்வொரு ஜோடி கொண்டு வர சொன்னாரு. அது கூட உணவுகள் எல்லாம் கொண்டு வர வச்சாரு. கடைசியில மழை பெஞ்சு 40 நாள் மழை பெஞ்சதுனால கப்பல் அப்படியே மிதந்து போயிடுச்சு. கீழே உள்ள எல்லா மனுஷரும் அந்த தண்ணியில சிக்கி, வெள்ளத்துல சிக்கி இறந்து போனாங்க. அது முதலாவது சாமி உலகத்தை அழிச்சது. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. இப்பவும் நோக காலத்துல மாதிரிதான் எங்க பார்த்தாலும் கொள்ளையும் கொலையும்
பயங்கரமான காரியங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. அதனால நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இரவும் பகலும் விழிப்பாய் நம்ம இருதயம் நொறுங்கி ஜெபிக்க வேண்டும் சொல்றாங்க. கர்த்தர் வருகைக்கு நம்ம எப்பவுமே காத்திருக்க வேண்டும். அடுத்து ரகசிய வருகை வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல திடீர்னு சாமி வந்துட்டாரு, நம்ம இமேஜின் பண்ணி பார்ப்போம். இயேசு கிறிஸ்தா வந்துட்டாரு, வந்துட்டா உலகம் எங்கும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் தேவதூதர்கள் வந்து நல்லவங்களை தெரிந்து கொள்ளப்பட்டவங்களெல்லாம் கூட்டி மேலே சேர்த்து கொண்டு போவாங்க. ஆனா இங்கே பார்த்தனா பூமியில என்ன நடக்கும்? இப்போ ஒருத்தர் ஃப்ளைட் ஓட்டிட்டு இருக்காரு, அப்படி இல்லைன்னா ஒரு பைக் ஓட்டிட்டு இருக்காரு, ஒரு கார் ஓட்டிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோ. அவர் ஒரு ரட்சிக்கப்பட்ட மகனாக, ரட்சிக்கப்பட்ட மகனானா ஏசு கிறிஸ்துனுடைய பாவத்தினால் கழுவப்பட்டு அவர் வந்து கடவுள் பிள்ளையா வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ அவர் வந்து திடீர்னு காணாம போயிடுவாரு. எங்க போயிடுவாரு? தேவதூதர்ல அவங்கள எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த காரும் அந்த ஃப்ளைட்டும் என்ன ஆகும்? இப்போ எங்கேயாவது மோதி விழும், அப்படித்தானே? இப்படி வாகனத்தை ஓட்டிட்டு இருக்கவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? இமை பொழுதுலங்காங்க, ஒரு கண்ணிமைக்கும் நேரத்துல கடவுள் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்க இல்லாதபடி அந்த வாகனம் தாறுமாறா ஓடி எங்கேயாவது போய் முட்டி பயங்கர விபத்துகள் ஏற்படும். அப்படி விபத்துகள் ஏற்படும் போது நிறைய பேர் யார் மேலேயா போய் மோதும், இதுக்குள்ளேயா வீட்டுக்குள்ளேயா போய் நுழைஞ்சு அந்த கார் போகும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நிறைய பொருள் சேதமும் உயிர் சேதமும் ஏற்படும் சொன்னாங்க. இந்த அதிசயமான நிகழ்வை பார்த்தோன்னா நேரத்துல உலகம் எங்கும் பரபரப்பா இருக்கும், பரபரப்பா இருக்கும். டிவியில ரேடியோல எல்லாம் ஒளிபரப்புவாங்க. ஐயோ இன்னைக்கு இவங்களை காணும், அங்க அவளை காணும், இத்தனை பேரை காணும், இத்தனை பேரை காணும்ட்டு ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் எடுத்துருவாங்கல்ல. அப்ப அந்த நியூஸ் வந்து பரபரப்பா போகும். திடீர்னு உங்க வீட்டிலேயே யோசித்துக்கோ, ஏன் உங்க அம்மா வந்து ரொம்ப ரட்சிக்கப்பட்டு நல்லவங்களா இருந்தாங்கன்னா உன்னோட பேசி கொண்டுட்டே இருக்க மாதிரி இருப்பாங்க, திடீர்னு அவங்கள காணாம போயிடுவாங்க. உனக்கு எப்படி மேல போனாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி ஃபாஸ்டா சாமி எடுத்துருவார். அப்ப நீங்க எல்லாம் என்ன திடீர்னு, ஐயோ அம்மா இங்கே தானே இருந்தாங்க, இங்கே தானே பேசிட்டு இருந்தாங்க, இங்கே தானே உட்கார்ந்து இருந்தாங்க, காணுமே சொல்லிட்டு நம்ம வீடெல்லாம் அலமோதி தேடி அழுது கொண்டு தேடுவோம். எங்க பார்த்தாலும் யார் யார் ரட்சிக்கப்பட்டாங்களோ அவங்களாம் போயிட்டாங்கன்னா அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க? அழுது புலம்புவார்கள். இவங்களை காணுமே அவங்கள காணுமேன்னு சொல்லிட்டு அழுது புலம்புவாங்க. அப்ப நிறைய பேர் கைவிடப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் எடுத்துருவாங்கல்ல, மீதி பேர் இங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் அழுது புலம்புவாங்க. ஐயோ நம்ம இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில போலையே, போலன்னா நம்ம என்ன செய்யணும்? பாடா படுவோமே இந்த காலத்துல. ரகசிய வருகையில கைவிடப்பட்டுட்டா என்ன செய்வோம்? அந்தி கிறிஸ்து ஆட்சி வரும். அந்தி கிறிஸ்துனா யாரு? நான் தான் கிறிஸ்து சொல்லி பொய் சொல்லிட்டு பிசாசு வந்து ஒருத்தனை கொண்டு வருவான். அவன் என்ன செய்வான்? 666 666 முத்திரைய நம்ம நெற்றிலையோ அப்படி இல்லைன்னா வலது கையிலயோ குத்தி கொள்ளணும்னு சொல்லி கம்பல் பண்ணுவான். ஆனா பைபிள் படி சொன்னீங்கன்னா அந்த முத்திரையை குத்திட்டா நம்ம என்ன செய்வோம்? நரகத்துக்கு போயிடுவோம். அதனால நம்ம கிறிஸ்டியன்ஸ் வந்து முதல்ல நம்ம ரகசிய வேலையை எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டா சேஃபா இருப்போம். அவன் என்ன செய்வான்? அந்த முத்திரையை குத்திக்கிட்டாதான் என்ன செய்யலாம்? பொருள் வாங்கலாம் கடையில. அப்படி இல்லைன்னா எதுவுமே வாங்கக்கூடாது. அப்ப நம்ம எல்லாம் வாங்கக்கூடாது நம்ம இருந்தோம்னா அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? பசியால பட்னியால கிடப்போம், ஒரு பொருள் வாங்க முடியாது. அதெல்லாம் பயங்கரமான காலங்கள். அதனால நம்ம அந்த முத்திரையெல்லாம் குத்திக்க கூடாது. குத்துனா நம்ம நரகத்துக்கு போவோம். அதனால நம்ம இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது ரகசிய எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டோம்னா சந்தோஷமா இயேசு கிறிஸ்துட்ட போய் இருக்கலாம். அவருடைய பரலோகத்துல நம்ம போய் சந்தோஷமா வாழ முடியும். அப்படி கைவிடப்பட்டுனா எங்கதான் போவோம்? எரி நரகத்துக்கு போவோம்னு சொல்றாங்க. எரி நரகம் எப்படி இருக்கும், நரகம் எப்படி இருக்கும்னு வேதம் சொல்லுது பார்த்தோன்னா, அது வந்து மகா வேதனையுள்ள இடமா. எங்க பார்த்தாலும் தீ அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா, நித்திய அக்கினிங்க. 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, கோடி கோடி வருஷமும் நீ ஆமா நரகத்துலதான் கிடக்கணும். அங்க எல்லாம் பார்த்தாலும் அழுது கூக்குரலிட்டு சத்தம் போடுவாங்களாம். முழு சரீரமும் அக்கினியில தான் நம்ம கிடப்போமா. அக்கினி கந்தகம் அங்க. கந்தகம்னா அப்படி கதை 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 நெறியிற தீ. அந்த நரகத்துல நம்மளை தள்ளிடுவாங்களாம். நம்ம அதுல கடந்து துடிப்போமா, ஆனா என்ன கிடைக்காதான்? நம்ம சாவ மாட்டோமா. அந்த பாடுதான் பெரிய பாடு. இப்ப நம்ம லேசா கையில் லேசா ஒரு கேண்டில் லைட்லயே அதுலயே சுட்டுருச்சு, அடுப்புல சுட்டுட்டா எவ்வளவு நேரம் அது போத்து நம்ம பொத்திட்டு இருக்கோம். தீக்குள்ளே நித்தியமா கிடந்தா நம்மளால எப்படி இருக்கும் பிள்ளைங்களா? நரகம் அப்படிதான் இருக்கும். அதனால நம்ம இயேசு கிறிஸ்துவ பின்பற்றி அவருடைய பிள்ளையா இருந்தோம்னா நரகத்துக்கு போக வேண்டாம். புழுவை போல துடிக்கிற இடமா நரகம். அடுத்து நெருப்பின் கொடுமையால நான் வறண்டு தண்ணின்னு கத்துவோமா. ஆனா நம்மளுக்கு யாருமே அங்க தண்ணியே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது நரகம். ஒரு வேதத்துல ஒரு கதை உண்டு. ஐஸ்வர்யான் லாசருன்னு சொல்லி ஒரு கதை உண்டு. லூக்கா 16ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்காங்க. ஐஸ்வர்யவான்கிறவர் பார்த்தா உனக்கு பணக்கார பிள்ளை, பணக்கார ஆளு. அவர் வந்து நல்லா சந்தோஷமா நல்லா சாப்பிட்டு நல்லா ஃபீஸ்ட் மாதிரி வச்சு எப்பவுமே சாப்பிட்டுட்டு இருப்பாராம். ஆனா வாசல்ல ஒரு பிச்சைக்கார மாதிரி லாசருங்கிற வாசல்ல உட்கார்ந்துருப்பாராம். அவருக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டானா இவன்.
மீதி போட்டு அந்த எச்சிலையை கொண்டு போட்டால் தான் சாப்பிடுவானாம். அந்த எச்சிலையை சாப்பிடும்போது நாயெல்லாம் வந்து அவனை நக்குமா, அவன் மேலெல்லாம் பருக்கள் நிறைஞ்சவனா இருந்தான். பருக்கள்னா புண்கள் மாதிரி உடம்பெல்லாம் வந்துருப்பான். அவ்வளோ கஷ்டப்பட்டு கிடந்தாலும் அந்த ஐஸ்வர்யா அவனுக்கு என்ன செய்ய மாட்டான், உதவியே செய்ய மாட்டான். கடைசியில ஒரு நாள் 2 பேரும் ஆளாளுக்கு இறந்துட்டாங்க. இறந்துட்ட உடனே அந்த ஐஸ்வர்யான் எங்க போயிருப்பான்னு சொல்லுங்க பிள்ளைங்களா நீங்களே, நரகத்துக்கு போயிட்டான். ஏன்னா அவன் இந்த ஏழையான அவனுக்கு ஒண்ணுமே செய்யல. ஆனா லாசர் எங்க போய் சேர்ந்தாரு, மோட்சத்துக்கு. மோட்சத்துக்கு ஆபிரகாம்ங்கிறவர் மடியில லாசர் உட்கார்ந்து இருந்தாரு. அப்போ அந்த ஐஸ்வர்யான் அங்க போய் இப்படி மேல இப்படி பாக்குறான். பார்த்தா இவனுக்கு வலி தாங்க முடியாம கத்துறான். ஐயோ எனக்கு இந்த நான் ஆபிரகாம்கிட்ட கேட்கிறேன், அந்த ஐஸ்வர்யன் இந்த லாசரை விட்டு எனக்கு ஒரு சொட்டு தண்ணியாவது என் நாட்டுல கொடுக்க வைங்களேன் அப்படின்னு கேட்கிறான். அதுல நான் ஆபிரகாம்ங்கிறவர் என்ன சொல்றாரு, அவர் பெரிய பரிசுத்தவான், முதல்ல மோட்சத்துக்கு போயிட்டாரு. அவர் மடியில தான் அந்த ஏழை அந்த பிச்சைக்காரன் லாசர் உட்கார்ந்துருக்கான். இப்போ அவர் சொல்றாரு, நாங்களும் அங்க வர முடியாது, நீங்களும் அங்க போக முடியாது, பெரிய பாதாள மாதிரி ஒரு பிளவு நடுவுல இருக்குது, அதனால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்ட்டாரு. அதுக்கு உடனே அந்த ஐஸ்வர்யா சொல்றான், ஐயோ நான் தான் தீக்குள்ள வந்துட்டேன், என்னுடைய பிரதர்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்களே அவங்களுக்காக போய் சொல்லுங்க, கெட்டவங்க அந்த மாதிரி இந்த நரகத்துல வந்து கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சிறான். இப்போ வந்து அந்த ஆபிரகாம் சொல்றாரு, அங்க ஏற்கனவே நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க, எல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கேட்டு அவங்க திருந்துனா மோட்சத்துக்கு வரட்டும், அப்படி இல்லைன்னா உன்னை மாதிரி நரகத்துக்கே வரட்டும்ங்காங்க. அந்த மாதிரி ஒரு கதை பைபிள்ல சொல்லியிருக்காங்க. நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்யலாம், நம்மளுக்கு கண் தெரியாதவங்க வந்தாங்கன்னா அவங்க ரோட கிராஸ் பண்ணி கொடுக்கலாம். அது மாதிரி படிக்க முடியாத பிள்ளைங்க இருந்தா அவங்களுக்கு நம்ம வந்து கேலி பண்ணாம, நல்லா படிக்கிற பிள்ளைங்கள மேக்ஸ் போட முடிஞ்சிச்சுன்னா அது பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கலாம். ஒவ்வொரு நம்ம சின்ன நல்ல விஷயத்தையும் தேவன் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, இயேசு பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு ரெக்கார்ட் வச்சு எழுதிக்கிட்டே இருப்பாங்க, இந்த பிள்ளை இதெல்லாம் செஞ்சிருக்கான், நல்ல பையன், குட் அப்படின்னு போட்டு உன் பேரை எழுதி வச்சிட்டு இருப்பாரு. புரியுதா? அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம உதவி செய்யலாம். அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அம்மா போங்கம்மா, இது எவ்வளோ உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது, நீங்க இப்படித்தான் சொல்லிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. அம்மா எதுவும் வேலை விட்டா நம்ம உடனே செஞ்சிடணும், இதெல்லாம் கூட கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல். அடுத்து சகோதரர்கள் சகோதரிகளுக்குள்ள சண்டை போடக்கூடாது, வீண் வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது. எந்தெந்த விதத்துல நம்ம நல்லவங்களா இருக்க முடியுமோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், நல்லவங்களா இருக்கலாம். இன்னும் பாத்தீங்கன்னா அதுல யார் யார் நரகத்துல கிடப்பாங்கன்னா, உலகத்துல உள்ள அத்தனை திருடர்களும் கிடப்பாங்க. அடுத்தது கொலைக்காரரும் இருப்பாங்க, கொள்ளைக்காரரும் இருப்பாங்க, வேசிக்கல்லர் இருப்பாங்க, விபச்சாரக்காரர் இருப்பாங்க, விக்கிரகத்தை வச்சு வழிபடுறவங்க. இப்ப நம்ம வந்து கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால ஹிந்து காடெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது, அந்த விக்கிரகத்தெல்லாம் நம்ம வழிபடவே கூடாது. அப்படி படுறவங்க அத்தனை துன்மார்க்கரும் நிறைஞ்ச இடம் தான் அது. என்னது, கோடிக்கணக்கான பிசாசுகளும் அவனுடைய தூதர்களும் கிடக்கிறது அந்த நரகம். அதனால அது நித்திய நித்திய காலமே, அதாவது கோடான கோடி வருஷமா அங்கேயே கடந்து துடிப்போம், அலறுவாங்களாம். இப்ப பாத்தீங்கன்னா ரஷ்யால ஒரு தடவை பாத்தீங்கன்னா ஒரு ஹோல் போட்டுட்டு இருந்தாங்களாம் ஒரு மெஷினை வச்சு போடும்போது அந்த மெஷின் வந்து ஒரு தடவை ரொம்ப கீழே போன உடனே வேகமா சுத்த ஆரம்பிச்சிருச்சான். ரொம்ப சுத்தமா இருந்துச்சுன்னா அந்த அந்த மெஷினை ஹேண்டில் பண்றவங்களால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியலையாம். உடனே அவங்க என்ன அப்படின்னு இப்படி பார்க்கும்போது உள்ள இருந்து அலறல் சத்தம் கேட்குதான். ஐயோ அம்மா, ஐயா ஐயான்னு கீழே கிடக்கவங்களாம் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, அலறிட்டு கிடப்பாங்க. அது நரகத்துக்கு போயிட்டு வேகமா சுத்தி ரொம்ப ஆழ்துளா போனனால அங்க நரகத்தை போய் எட்டி இருக்கு. அப்ப அதுல உள்ள சத்தம் எல்லாம் கேட்டிருக்கு. இப்போ அவங்க எல்லாம் ஏற்கனவே எங்க போனவங்க, பாவம் செஞ்சு நரகத்துக்கு போனவங்க. நித்திய அக்கினின்னு சொல்றாங்க பிள்ளைங்களா. 1 வருஷம் 2 வருஷம் ஒரு சின்ன கேண்டில்ல தீப்பட்டாலே உனக்கு தாங்க முடியாது. கோடி கோடி வருஷம் நம்ம எப்படி இருக்க முடியும், நரகத்துல கிடக்கவே முடியாதுல்ல. அதெல்லாம் யோசித்து இப்பவே நம்ம பைபிளை வாசித்து ஜெபம் பண்ணி கீழ்ப்படிஞ்சு நம்ம நல்ல பிள்ளைங்களா இருந்து ஜீவ புஸ்தகத்துல நம்மளுடைய பேர் இருக்கணும். ஜீவ புஸ்தகம் சொல்லி பரலோகத்துல ஒரு புக் உண்டு. அந்த புக்ல நம்ம பேர் இருந்தாதான் நம்ம எங்க போக முடியும், மோட்சத்துக்கு போக முடியும். அதனால அந்த மாதிரி பயங்கரமான இடங்களுக்கு, நித்திய அக்கினி எரி நரகத்துக்கு போகாம நம்ம என்ன செய்யலாம், மனம் திரும்பி இயேசுவின் ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்லணும், இது நல்ல பிள்ளையுமே, ஏசாமி ஏத்துட்டான், இயேசுவா மாதிரியே நடக்கிறான் அப்படி சொல்லி சொல்லணும். அதனால மகனே மகளே, இந்த மகா உபத்திரவ வேதனைகளும் உங்களுக்கு தேவையா, யோசித்து பாருங்க. நம்மளால தாங்க முடியுமா, அந்த நித்திய அக்கினியில நம்மளால கிடக்க முடியுமா, முடிவே இல்லாத இந்த நித்திய அக்கினியை உங்களால தாங்க முடியுமா? அதனால தயவு செய்து மனம் திரும்புங்க பிள்ளைங்களே. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், ஒரு வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதால் நாளேன்னு சொல்லி சங்கீதம் 119:9. வாலிபன் தன் வழியை எப்படி சுத்தம் பண்ணுவான், வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறது. வசனத்தின்படி காத்து கொள்கிறதுனா
சங்கீதம் 1ஆம் சங்கீதத்திலே சொல்லியிருக்காங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். அப்போ அவங்க சொல்றபடி கேட்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்க இடத்துக்கு கூட நம்ம நிற்கவே கூடாது, புரியுதா? நில்லாமலும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடாமல், பாவிலோட நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அங்க இடத்துல கேலி பண்ணி சிரிப்பாங்கல்ல, இவனை பாரு, அவன் முடி அப்படி இருக்கு, இவன் பாரு குண்டா இருக்கான், இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க பசங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க. அப்படி பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி இருக்கணுமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதம்னா பைபிள். உலகத்துல எந்த புக்குக்கும் பைபிள் ஈடாகாது பிள்ளைங்களா. பைபிள்ல எல்லா கஷ்டத்துக்கும், உலகத்துல என்னென்ன நம்ம பிரச்சனை அனுபவிக்க எல்லாத்துக்கும் ஆன்சர், பதில் அதுல உண்டு. அதனால இரவும் பகலும், இரவும் பகலாம் நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம், அப்படிலாம் வேண்டாம், அதே பைபிளே வாசித்துட்டு நாங்க சொல்லவே இல்லை. காலையில முழிச்ச உடனே கிவ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் டு ஜீசஸ். ஃபர்ஸ்ட் எந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணி வேதத்தை எடுத்து வாசிங்க. வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது, இன்னைக்கு இந்த வசனம் இப்படி பேசுது, நான் இந்த வசனத்தின் மூலமா என்ன செய்யணும் சாமி அப்படி சொல்லி முட்டி போட்டு நீங்க ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணிட்டு ஃபியூ மினிட்ஸ் டேக் அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ், ஒரு 15 நிமிஷம். 24 மணி நேரத்துல நம்ம சாமி கிட்ட மேல கொடுக்க கூடாதா? அப்படி கேட்டுட்டு, சாமி இன்னைக்கு எந்தவித ஆபத்தும் வராமல் காத்துக்கொள்ளுங்க, எங்களை என் குடும்பத்துல எல்லாரையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க, நாங்க எந்தவித பாவமும் செய்யாதபடி எங்களை நீங்க ரத்தத்தினால் கழுவி பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஞானம் தாங்க, சுகம் தாங்க, வீட்டுல யார் சோகம் இருக்க, சோகம் இல்லாம இருக்காங்களோ சோகம் தாங்க, அடுத்த கடன் வராதபடி பாதுகாத்துக்கொள்ள, நல்ல வருமானம் தாங்க, எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு, இன்னும் யார் யாரு சோகம் இல்லாம இருக்காங்களோ, சொந்த தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களுக்கு கூட நம்ம ஜெபம் பண்ணிட்டு ஜெபத்தை முடிச்சுட்டு நீ குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகலாம். திருப்பி ஈவினிங் வந்த உடனே கொஞ்ச நேரம் நீ படிச்சுட்டு திருப்பி நைட்டு போய் படுப்பல்ல, படுக்கும்போது திருப்பியும் வேதம் எடுத்து வாசிக்கணும். வேதம் எடுத்து வாசிச்சுட்டு, இன்னைக்கு சாமி என்னை நாள் முழுக்க பாதுகாத்தீங்க, நன்றி தேவனே, நீங்க ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாத்துட்டு வரீங்க, ஸ்தோத்திரம் தேவனேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு, இந்த நைட்டு எங்க வீட்டை சுற்றி தேவதூதர்ல வைத்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அமைதியான நித்திரை தாங்க சொல்லி நம்ம தூங்க போகலாம். புரியுதா? அதனால அதான் இரவும் பகலும், காலையில முழிச்சோடனே நைட்டும் நம்ம கடவுளை தேடலாம். லீவு நாள்ல சண்டே படிக்கவே கூடாது நம்ம. முக்கியமா அதாவது ஓய்வு நாள் சொல்றாங்க. ஓய்வு நாள்னா நம்ம சர்ச்சுக்கு போகணும், அங்க சர்ச்சில் முடிஞ்சிட்டு சரி வாலிபர் கூடுகை இருந்தால் அதுக்கு போகலாம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்கலாம். பைபிள் வாசிக்க டைம் கொஞ்சம் நிறைய எடுத்து, ஒரு நாளைக்கு சண்டே மட்டும் 5 அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசிக்கலாம். வச்சு தியானம் பண்ணலாம். இன்னைக்கு இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்காங்க, என் வாழ்க்கைக்கு இது எப்படி பயன்படும், எப்படி நான் மோட்சத்துக்கு போறது, எப்படி நான் பாபத்துல இருந்து வெளியே வர்றது சொல்லி அப்படி நீங்க இந்த அந்த பைபிள் சண்டே முக்கியமா அது மாதிரி செய்யலாம். ஆன்டிலாம் படிக்கும்போது காலேஜ் டேஸ்ல பார்த்தீங்கன்னா சண்டே படிக்கவே மாட்டேன். மண்டே பப்ளிக் எக்ஸாமா இருக்கும், ஆனாலும் என்ன செய்ய மாட்டேன், சண்டே படிக்க மாட்டேன், கோயிலுக்கு போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நைட்டு 12 மணி ஆனோன்னு அடுத்த நாள் தொடங்கியது இல்லை, அலாம் வச்சு நைட்டு 12 மணிக்கு எழுந்துச்சு படிப்பேன். அது மாதிரி நான் நன்றாக கடவுள் என்னை படிக்க கிருபை செஞ்சாரு. ஒரு தடவை நான் எம்ஏ எக்ஸாம் எழுதும்போது, ஒரு பேப்பர் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரின்னு ஒரு எக்ஸாம் எழுதும்போது, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருப்போம் நாங்கள் காலேஜில். அதில் பார்த்தோன்னா என்னையே தவிர்த்து அவ்வளோ பேரும் வேற ஒரு கொஸ்டினுக்கு வேற ஒரு ஆன்சர் எழுதியிருந்தாங்க. வெளியே யார் யார் என்ன ஆன்சர் எழுதுனீங்கன்னு எல்லாரும் வேற ஆன்சர் சொன்னாங்க. நான் மட்டும் சொன்னேன், நான் இந்த ஆன்சர் எழுதியிருக்கேன். அப்போ எல்லாரும் சொல்லிட்டாங்க, நீ ஃபெயில் ஆயிடுவ, பார்த்துக்கிட்டே இரு, நீ ஃபெயில் ஆயிடுவ, நாங்க தான் பாஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஆனா ரிசல்ட் வந்துச்சு. கடவுள் என்ன செஞ்சாரு, என்னை மட்டும் பாஸ் பண்ண வச்சு கிளாஸ்ல அத்தனை பேரும் ஃபெயில் ஆக வச்சாரு. கடவுளை நம்ம தேடணும்னா நம்மள என்ன செய்ய மாட்டாரு, வெட்கப்பட்டு விடவே மாட்டார். அந்த பசங்களாம் என் கண்ணு முன்னாடி ஒரு முக்காடை போட்டுட்டு நின்னாங்க. கடவுள் உன்னோடு இருக்கிறாருன்னு சொல்ற அளவுக்கு நம்ம கடவுளை தேடணும்னா எல்லாரும் முன்னாடி நம்மளை என்ன செய்வாரு, உயர்த்துவார். பெருமைக்காக சொல்லல பிள்ளைங்களா, நம்மளை கடவுளை தேடும் போது ஒவ்வொரு நேரமும் நம்மளை அவரு கண்காணிச்சுட்டே இருக்காரு. இந்த பிள்ளை அந்த மாதிரி செய்தா, எனக்கு பிரியமா நடக்குதா சொல்லி அவர் பார்த்துட்டே இருப்பாரு. என்ன பிள்ளைங்களா, அது மாதிரி எக்ஸாம் ஹாலில் நான் போகும்போதும் போன உடனே அந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் மேலே கையை வச்சு, யார் பார்த்தா என்ன பார்க்கலாம், நான் என்ன வெக்கலாம் படக்கூடாது, ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணி, ஏசப்பா நல்லா ஆன்சர் பண்ண எனக்கு கிருபை செய்யுங்க, படிச்சதெல்லாம் ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்லுவேன். எல்லாம் எழுதி முடிச்ச அப்புறம் திருப்பி அந்த நான் எழுதின ஆன்சர் ஸ்கிரிப்ட் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா திருத்துறவங்க கண்ணில் தயவு கிடைச்சி எனக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்க உதவி செய்யுங்க, உன் நாம மகிமைக்கு நான் சாட்சி சொல்லுவேன்னு சொல்லிட்டு அந்த ஜெபம் பண்ணிட்டு அந்த பேப்பரை வைப்பேன். நல்ல மார்க் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் வாழ்க்கையில வாழ்றது. புரியுதா? சரி, நான் இப்ப என்ன சொன்னேன்,
வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? ஒரு வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிற நாளே. அடுத்தது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நீ எங்க போய் உட்கார்ந்துருக்க, எந்த இடத்துல நீ யார்கிட்டயா பேசிட்டு இருக்கியா, நின்றுகிட்டு இருக்கியா, எழுந்திருக்கிறியா சொல்லி சாமிக்கு தெரியுமா. நீ உன் நினைவு கூட தெரியுமா, நீ என்னென்ன நினைக்கிற அது கூட என்ன செய்யும், சாமிக்கு தெரியும். அதனால அப்படி நம்ம ஒவ்வொரு நிமிஷமும், ஐயோ நான் இப்படி செஞ்சுட்டேனா, சாரி சாமி நான் இப்ப செய்ய மாட்டேன்னு சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்டுக்கலாம். மனுஷன் பாவம் செய்யறது சகஜம்தான், வேணும்னுக்கே நம்ம செய்யறது பயங்கர தப்பு. தெரியாம செஞ்சுட்டோம்னா உடனே நம்ம செய்யலாம், ஜீசஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டு உடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க ஏசப்பான்னு சொல்லலாம். சரி, பிரசங்கில ஒரு வசனம் இருக்குது பார், வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார்னா, நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம எங்க கொண்டு சேர்த்துருவாரு, கெட்டவங்களா இருந்தா நரகத்துக்கு சேர்வார். இளமையா இருக்கோன்னு சந்தோஷமா சினிமா பாக்குறது, கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட சேர்றது, கெட்ட வார்த்தை பேசுறது, நீ என்னென்னலாமோ பாவங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் யாருக்கும் அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாம இப்படிலாம் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தா நம்ம படிப்பும் வீணா போயிடும், நம்ம வாழ்க்கையும் வீணா போயிடும். அவங்களாம் கொஞ்ச நாள் நம்மளோட இருப்பாங்க, அப்புறம் விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க, வேற நல்ல பிள்ளை கிடைச்சா ஓடி போயிடுவாங்க. அதனால உன் நெஞ்சின் வழியிலும் கண்ணின் காட்சியிலும் நட. ஆனா இவ எல்லாத்திலும் தேவன் உன்னை என்ன செய்வாரு, நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார்னு சொல்லியிருக்காங்க. உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாள் வராதற்கு முன்னு உன் ஆத்துமா ரட்சிக்கப்படட்டும்னு சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம வந்து எப்படி நல்ல பிள்ளைங்களா நடக்கலாம்னு சொல்லிட்டு பைபிள் வச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா, உபாகமும் 5ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டுல பார்த்தோன்னா 230 பக்கம் எடுங்க, என்னென்ன கற்பனைகள் சாமி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 230 பக்கம் பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல எடுங்க, என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடிப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளையின்படியே உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அப்பா கெட்டவங்களா இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்கலாம், ஆனாலும் நம்ம அப்பாவுக்கு ஏற்ற மரியாதை கொடுத்துதான் ஆகணும், அம்மாவை மரியாதை கொடுத்துதான் ஆகணும். அப்படி நம்ம அம்மா அப்பா கனம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன செய்யுமா, வாழ்நாள் நல்லா ரொம்ப நாள் சுகமாக வாழ்வோம். அடுத்தது, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பா, அதெல்லாம் பெரியவங்களுக்கு. களவு செய்யாதிருப்பாயாக, சில வேலைக்கு கூட நம்ம வாலிப பிராயத்துல செய்வோம். அடுத்து, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அடுத்தது பாத்தீங்கன்னா, இன்னும் வேற என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, பிறனோட பொருள் யாதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, இச்சியாதிருப்பாயாக. இந்த மாதிரி வசனங்கள்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வாழ்நாள் என்ன செய்யும், நீடித்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால 10 கற்பனைகள்ல இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு உள்ளதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன், மீதியெல்லாம் நீங்க எந்த பேஜ்ல இருக்குன்னு குறிச்சு வச்சுக்கோங்க பிள்ளைங்களா. பழைய ஏற்பாட்டுல 230 பக்கத்துல இருக்குது, அது பாத்தீங்கன்னா நீங்க வாசித்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, தேவன் தன் கற்பனைகளை கை கொள்கிறதுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவரா இருக்காருன்றாங்க. 1000 தலைமுறைன்னா என்னத்த, நம்ம அப்பா, நம்ம அம்மா பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்கன்னு எத்தனை தலைமுறையா, 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வாராம். அதனால நம்ம கற்பனைகளை கை கொண்டு, இந்த 10 கற்பனைகளை நம்ம கை கொள்ளும் போது நம்ம நிச்சயமா எங்கதான் செய்வோம், மோட்சத்துக்கு போகணும். அடுத்து, நியாய தீர்ப்பு நாள். நியாய தீர்ப்பு நாள்னா சாமி நல்லவங்க கெட்டவங்க சொல்லி தீர்த்து மோட்சத்துக்கும் நரகத்துக்கும் அனுப்புற அந்த டேட். அது மத்தேயு 25ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா, பேஜ் 40 நியூ டெஸ்டமெண்ட்ல 40வது பக்கத்தை எடுங்க. தான் பைபிள் வச்சுக்கோங்க, இப்போ இதெல்லாம் குறிச்சுக்கோன்னு சொன்னேன் உங்களை. இதுல பாத்தீங்கன்னா சாமி வந்து எப்படி நியாயம் தீர்த்தாரு, யாரெல்லாம் தீர்த்து மோட்சத்துக்கு அனுப்புறாரு, யாரெல்லாம் நரகத்துக்கு அனுப்புறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல சாமி வந்து சிங்காசனத்தின் மேல வீற்றிருப்பார். மனுஷகுமாரன் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதரெல்லாம் சூழ்ந்து நிக்க எங்க உட்கார்ந்துருப்பாராம், சிங்காசனம், பெரிய இதுல சேர்ல உட்கார்ந்துருப்பார். அங்க வந்து எல்லா மக்களும் போய் சேருவாங்களாம், உலகத்திலோட எல்லா மக்களும். இடம்லாம் இல்லாமலாம் கிடையாது, அவர் அதுக்கெல்லாம் ஸ்பேஸ் வச்சிருப்பார், வச்சு எல்லாரையும் கூட்டி ஒன்னா சேர்ப்பாராம். சேர்த்துட்டு மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடையும் எப்படி பிரிக்கிறான், அந்த மாதிரி அவர் நல்லவங்க கெட்டவங்க பிரிச்சு வச்சிருப்பார். செம்மறி ஆடுகளை எந்த பக்கம் வச்சிருப்பாராம், வலது பக்கத்துல வச்சிருப்பாராம், வெள்ளாடுகளை இடது பக்கத்துல நிறுத்தி வச்சிருப்பாராம். அப்போ சாமி என்ன செய்றாரு, வலது பக்கங்களா நிக்கிறவங்களை பார்த்து, வலது பக்கத்துல யார் இருக்கா, செம்மறி ஆடுகள், அவங்கள பார்த்து பிதா சொல்றாரு,
ஏசப்பா சொல்றாரு, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக நான் ஆயத்த பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்க. என்ன ராஜ்யம்பா? மோட்ச ராஜ்யம். மோட்சத்தை அடைய வழி, அப்படிதானே சொன்னேன். மோட்ச ராஜ்யத்தை அடைஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நான் பசியா இருந்தேன், எனக்கு நீங்க சாப்பாடு கொடுத்தீங்க, போஜனம் கொடுத்தீங்க. தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தீங்க. அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் அப்படின்னு சொல்லுவார். இப்போ அவங்க எல்லாம் கேட்பாங்க, சாமி நீங்க எப்போ சாமி எங்க வீட்டுக்கு வந்தீங்க? சாப்பாடு பசிக்குன்னு நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன். எப்போ சாமி நான் உங்களுக்கு தண்ணி கொடுத்தேன் தாகமா இருக்கீங்கன்னு? எப்படி சாமி அந்நியரா வந்தீங்க, நான் உங்களை வீட்டுக்குள்ள சேர்த்தேன்? நீங்க ட்ரெஸ் இல்லாம எப்போ சாமி வந்தீங்க? வஸ்திரம் இல்லாம நான் எப்போ வஸ்திரம் கொடுத்தேன்? வியாதியார் எப்போ சாமி இருந்தீங்க, நான் உங்களுக்கு கொடுத்தேன்? உங்களுக்கு ஜெயிலில் எப்போ இருந்தீங்க சாமி? காவலில் இருந்தேன்னா சிறையில் இருக்குது. எப்படி வந்து உங்களை பார்க்க வந்தேன் அப்போ அப்படின்னு கேட்பாங்க ஜீசஸை பார்த்து. உடனே ஜீசஸ் என்ன சொல்லுவாரு? எப்பொழுதும் நீங்க வந்து அந்நியரா இருக்க பார்த்தீங்கன்னு சொல்லு. அப்போ வந்து சாமி என்ன சொல்றாரு? அதுக்கு, சிறியவராகிய இந்த உலகத்துல என் சகோதரர்கள் இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே சொல்கிறேன். உலகத்தில் உள்ள ஏழைகளுக்கும், கஷ்டப்படுபவர்களுக்கும், துன்பப்படுபவர்களுக்கும், சிறையில் வாடுபவர்களுக்கும், வியாதியா இருப்பவர்களுக்கும் நம்ம என்ன செய்யறோமோ அது யாருக்கு செஞ்ச மாதிரி இருக்குதான்? ஜீசஸ்கே செஞ்சதுதான். ஆனா ஜீசஸ் நேரா வந்து கேட்க மாட்டார். இந்த மாதிரி ஆட்களுக்கு, நம்ம ஏழைங்களுக்கும், எளியவங்களுக்கும், சோகம் இல்லாதவங்களுக்கும், சிறையில் உள்ளவங்களுக்கும், காவலில் இருக்கவங்களுக்குலாம் உதவி செய்யலாம். நீங்க வந்து என்ன செய்யலாம்? சின்ன ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்துல உள்ளவங்களுக்கும் உதவி செய்யலாம். பண கஷ்டமா இருந்தா, நம்ம வீட்டுல கொஞ்சம் நிறைய வசதி இருந்தா கொஞ்சம் ஏதாவது ஃபீஸ் கட்ட முடியாத பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட உதவி செய்யலாம். மேக்ஸோ, பிசிக்ஸோ, கெமிஸ்ட்ரியோ தெரியாத பிள்ளைங்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சா சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா டியூஷன் போக கூட அந்த பிள்ளைங்களுக்குலாம் காசு இருக்காது. அந்த மாதிரி நீங்க ஹெல்ப் பண்ணலாம். அடுத்த ரோட்ல ஒரு பிளைண்ட் மேன் போயிருந்தானா அவரை என்ன செய்யலாம்? கையை பிடிச்சி கிராஸ் பண்ணி விடலாம். அப்படிலாம் நம்ம செய்யலாம். புரியுதா? அந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா கடவுள் நம்மளை என்ன செய்வாரு? மோட்சலோகத்துல சேர்ப்பார். அது மாதிரி இடது பக்கத்துல யார் இருக்கா? வெள்ளாடுகள். அவங்களெல்லாம் பார்த்து ஜீசஸ் என்ன சொல்வாராம்? பசியாயிருந்தேன், நீங்க எனக்கு போஜனம் கொடுக்கல. தாகமாயிருந்தேன், எனக்கு தண்ணி கொடுக்கல. வஸ்திரம் இல்லாத இருந்தேன், வஸ்திரம் கொடுக்கல. வியாதியிலும் காவலில் இருந்தேன், நீங்க என்னை வந்து பார்க்க வரல அப்படின்னு சொன்னாராம். உடனே அவங்க எல்லாம் சொன்னாங்க, எப்ப சாமி நீங்க வந்தீங்க? பசியா இருந்தீங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போனேன். எப்ப நான் வந்து வியாதியா இருந்தேன், நீங்க வியாதியா வந்தீங்க, நான் உங்களுக்கு செஞ்சேன். எப்ப நீங்க அந்நியரா இருந்தீங்க, உங்களை நான் வந்து சேர்க்காம இருந்தேன் அப்படி சொல்லி ஒன்னொன்னா சொல்லி கேட்பாங்க. அப்போ ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்லுவாரு, மிகவும் சிறியவர்களாகி இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ, இந்த உலகத்துல உள்ள ஏழைகளுக்கும், எளியவர்களுக்கும், முடியாதவர்களும் என்ன செஞ்சீங்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே சொல்கிறேன். இப்ப நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன நல்ல பழக்கமும் யாருக்கு செய்யறோமா? நம்ம ஜீசஸ்க்கு செய்யற பணியா இருக்குது. அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினைன்னா நரகத்துக்கு அவங்கள தள்ளிடுவாரு. அந்த வெள்ளாடுகளா இருக்கவங்க எல்லாம் எங்க செல்வாரு? நரகத்துக்கு தள்ளுவாரு. நான் நீதிமான்களை என்ன செய்வாரு? நித்திய ஜீவனுக்கு அவங்கள கொண்டு போயிடுவார். அதனால தேவனுடைய பரலோகத்துல நம்ம போக வேண்டாம். நம்ம பெயர்கள் எதுல இருக்கணும்? ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா எப்படி மோட்சம் எப்படி இருக்கும்? மோட்சத்துல இருந்து எருசலேம்ங்கிற நகரம் இறங்கி வருதுன்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்குது? அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போக நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம். அதை நான் கொஞ்சம் அதை வாசிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லிட்டு கடைசியில பைபிள்ல கடைசி இது அத்தியாயம். அது பார்த்தீங்கன்னா அதுல 21 அதிகாரத்துல 1 to 8 வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானம் முந்தின பூமி ஒழிந்து போயிட்டு சமுத்திரம் இல்லாம போயிடுச்சு சொல்றாங்க. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமா இருப்பார்னு சொல்றாங்க. அவருடைய ஜனங்களாய் மக்கள் இருப்பாங்க. தேவன் தாமே அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம என்ன செய்யலாம்? அந்த மரணமும் இல்லைங்க, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவள் எல்லாம் ஒழிந்து போன. பூமியில நமக்கு என்ன இருக்கு? கஷ்டமா இருக்குது, ரொம்ப பிரச்சனையா இருக்குது, பண பிரச்சனையா இருக்கு, சோம் இல்லாம கிடக்கும், அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நரகத்துக்கு போனா நான் என்ன சொல்லியிருக்கேன்? எல்லாரும் அலறி 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 நித்திய அக்கினியத்துல கோடி கோடி வருஷம் அந்த தீயிலே கிடப்பாங்க. ஆனா இங்க என்ன இல்ல? தேவன் நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். நம்மளுக்கு என்ன இல்ல? மரணம் இல்ல, துக்கம் இல்ல, அலறுதல் இல்ல, வருத்தம் இல்ல, இந்த கஷ்டமே
இல்லை. அதனால நம்ம என்ன செய்யலாம்? சந்தோஷமா மோட்ச லோகத்துக்கு போய் சேரலாம். 8ஆம் வசனம் நீ பார்த்தனா, யாரெல்லாம் மோட்சத்துக்கு போக மாட்டாங்கன்னு பாரு. பயப்படுகிறவர்களாம். பயப்படுறவங்க கூட மோட்சத்துக்கு போக மாட்டாங்க போட்டிருக்காங்க. அவிசுவாசிகள் சாமி மேல விசுவாசம் வைக்காதவர்கள். விசுவாசம்னா என்ன பிள்ளைங்களா? நம்பிக்கை. சாமி எனக்கு செஞ்சிருவாரு, எனக்கு இந்த எக்ஸாம் நல்லா எழுத ஹெல்ப் பண்ணுவாரு, அந்த எங்க வீட்டுல பண பிரச்சனையை தீர்ப்பாரு, அம்மா அப்பா சண்டையை தீர்ப்பாரு, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது இல்ல வீட்டுல, மன கஷ்டத்தை நீக்குவாரு, என்ன சுகத்தை தருவாரு. இதெல்லாம் என்னது? சாமி மேல ஃபெய்த், நம்பிக்கை வைக்கிறது. ஆனா நம்பிக்கை இல்லாம இருக்கிறது அவிசுவாசம். இப்ப அவிசுவாசிகள் கூட அங்க போக மாட்டாங்களாம். அடுத்தது அருவருப்பானவர்களும், கொலைக்காரரும், விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்கினி கடல்ல போயிருவாங்களாம். அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல்ல பங்கடைவாங்க. பொய் பேசுறத கூட நம்ம சாதாரணமா பேசிடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பேசக்கூடாது. சின்ன விஷயத்துக்கு கூட பொய் பேசுவோம். பொய் பேசினா கூட நம்ம எங்க போக முடியாதான்? மோட்சத்துக்கு போக முடியாது, நரகத்துக்கு தான் போவோம். விக்கிரக ஆராதனைக்காரர் சிலை முன்னாடி உட்காந்துக்கிட்டு நம்மள அந்த சிலவுடைய கால் வரிக்கினா கூட அந்த இந்து கோயில் வாசல்ல போய் உட்காரக்கூடாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்கணும். அந்த விக்கிரகத்துக்கிட்ட நம்ம போவே கூடாது. ஏன்னா அது ஒரு கல்லு தானே. நம்மளுக்கு அது ஆன்சர் பண்ணவே முடியாது. நம்ம பிரச்சனைக்கு ஆன்சர் பண்ணுமா? நம்மளுக்காக ஏசப்பா சிலுவையில் அரைஞ்சு சிலுவையில் அவர் அரைஞ்சாங்க, அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரு, மகிமையா இப்ப பரிசுத்தாவியானவராக நம்மகிட்ட பக்கத்துல வாசம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஒவ்வொருடைய மனசுலயும் அவர் இருக்கார், பரிசுத்தாவியா இருந்து நம்மளுக்கு ஆலோசனை தர்றாரு சாமி. இந்த ஜெபம் பண்ணும்போது, சாமி இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது, இதை நான் எப்படி சாமி இதை நான் தீர்க்கிறது அப்படிலாம் நம்ம கேட்டீங்கன்னா, நம்ம மனசுல வசனத்து மூலமாயோ அப்படி இல்லைன்னு சில பாஸ்டர்ஸ் மூலமாயோ நம்மளுக்கு என்ன செய்வாரு? ஆன்சர் தருவார். அதான் ஆலோசனை கர்த்தர். புரியுதா? அதிசயமானவர். கஷ்டங்கள் எல்லாம் நம்மளுக்கு தீர்த்து வைப்பார். சரி, அடுத்தது அந்த எருசலேம் நகரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 22ஆம் அதிகாரத்துல 1 to 7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அது பாத்தீங்கன்னா நம்மளுக்கே மோட்சத்துக்கு போகணும்னு ஆசையா வந்துடும் பிள்ளைங்களா. பின் பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர்ல சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வரும். அங்குள்ள தண்ணி எப்படி இருக்குமா? பளிங்கை போல சுத்தமா இருக்குமா. இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சிங்காசனத்தை புறப்பட்டு வருமா. நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நகரத்தின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம். 12 விதமான கனி தந்துகிட்டே இருக்குமா. ஜீவ விருட்சம். அது மாதந்தோறும் கனி தருமா. இப்ப மாமரம்லாம் நம்மளுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை, பலாமரம்லாம் அப்படி இல்லை. இது மாதந்தோறும் கனி தரும். அதன் விருட்சத்தின் இலைகள் ஆரோக்கியம் தரும். நம்மளுக்கு எப்படி தரும்? நம்ம ஹெல்த்தை சரி பண்ணிருமா. இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் தான் அங்க இருக்கும். அதனால ராக்காலமும் இருக்காது, சூரிய வெளிச்சமும் கிடையாது. தேவனே அவர் தேவனே கர்த்தர் மேல் பிரகாசிப்பார். சதா காலங்களும் அவர் தான் அரசாளுவார். அவ்வளோ அழகா மோட்சம். நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் தேவையில்லை, சந்திரனும் தேவையில்லை. தேவனுடைய மகிமை தான் அதை அப்படி பிரகாசமா வச்சு ஆட்டுக்குட்டியானவர் அதுக்கு விளக்காக இருப்பார். ரட்சிக்கப்படுற ஜனங்கள் அந்த வெளிச்சத்துல நடப்பாங்க. பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் வந்துட்டு கொண்டு வருவார்கள். அங்க பார்த்தனா என்ன போட்டிருக்காங்கன்னா, வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டது. வச்சிரக்கல்னா விலையுயர்ந்த கல். நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொண்ணா இருக்குது. எங்க பார்த்தாலும் இப்ப இங்க கோல்டெல்லாம் என்ன ரேட்டா இருக்கு உங்களுக்கு? அங்க நகரமே அப்படியே சுத்த பொண்ணாதான் இருக்குமா. நகரத்தின் மதில்கள் அஸ்திபாரங்கள் எல்லாம் சகலவித ரத்தனங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்குமா. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், 2ஆம் அஸ்திபாரம் இந்திரக்கல்னு சொல்லிட்டு அது இந்த 21 அதிகாரத்துல கடைசியில கொடுத்துருக்காங்க. 5வது கோமேதகம் சொல்லி எல்லா கல்லும் அங்க வச்சு 12வது கல்லு சுகந்தின்னு சொல்லியிருக்காங்க. 12 வாசல்களும் 12 முத்துக்களாக இருந்தன. 12 வாசலும் தான் அது முத்துக்களால் செய்யப்பட்டன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தா இருந்தது. நகரத்தின் மீது தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொண்ணா இருந்தது. ரோடெல்லாம் கோல்டால இருக்குமா. அப்ப அதுல போய் நம்ம இருக்குது நல்லதா பிள்ளைங்களா? அப்படி இல்லைன்னா நித்திய அக்கினிக்கு போறது. அதனால நீங்க பாத்துக்கோங்க. அதான் மோட்சத்துக்கு அடைய வழி நான் சொன்னேன்னா, நம்ம 10 கற்பனையை பின்பற்றணும். நம்ம இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி பசியா இருந்தேன் எனக்கு நீங்க உணவு கொடுத்தீங்க, தாகமா இருந்தேன் தண்ணி கொடுத்தீங்க, நான் சுகமில்லாது இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தேன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலையும், ஒவ்வொரு அசைவிலையும், ஒவ்வொரு சிந்தனையிலையும் நம்ம கடவுள் தான் நம்மளை வழி நடத்துறான்னு சொல்லி, நம்மளை பார்த்தாலே இது கடவுளுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி சுத்தி உள்ளவங்க எல்லாம் நம்மளை என்ன செய்யணும்? நம்மளுக்கு சாட்சி கொடுக்கணும். நம்ம முகமே பிரகாசமா இருக்கும். புரியுதா பிள்ளைங்களா? அதனால நீங்க அதை பின்பற்றி பார்த்து சந்தோஷமா நீங்க வாழுங்க.
வாழ்ற காலம் கடைசி காலம் பிள்ளைங்களா. ரொம்ப நேரம் ஆன்ட்டி பேசிட்டு உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இது மாதிரி பல மெசேஜ் நீங்க கேட்கறதுக்காக பெரியவங்களோட கீழ்ப்படிந்து எந்த சண்டை சச்சரவு இல்லாம பொய் சொல்லாம பரிசுத்தமா உங்களுடைய பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்துல எழுதி நீங்க மோட்ச லோகம் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொன்னேன். அந்த மோட்ச லோகத்தை அடைய நீங்க ப்ரே பண்ணி நீங்க அதை அடையிறதுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகைக்கு நீங்க ஆயத்தமா இருங்க. எந்த நேரத்துலனாலும் வருவாரு. கடைசி காலமா இருக்கிறது. நான் வருகை சமீபம், வாசல் அருகே வந்து விட்டாருன்னா ரொம்ப சமீபமா இருக்காரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். புரியுதா பிள்ளைங்களா? நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த ராத்திரி வேளையில் கூட சுவாமி எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துனீங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே இந்த மோட்சத்தையும் நரகத்தையும் பத்தி சொல்ல அடையாள திருப்பி செஞ்சீங்க. ஸ்தோத்திரம். அவள் அந்த வசனத்தெல்லாம் குறித்து கர்த்தாவே அதை ஃபாலோ பண்ணத்தக்கதாக அந்த பிள்ளைகள் மனதில் பேசுங்கப்பா. கேட்ட வசனங்கள் எல்லாம் அவர்கள் கர்த்தாவே அப்படியே மனத்துல வைத்து கர்த்தாவே தூங்கும் போதும் எந்திரிக்கும் போதும் உட்காரும் போதும் நடக்கும் போதும் கர்த்தாவே அதை பெற்றவங்ககிட்ட கேட்டு இதெல்லாம் சந்தேகத்துல கிளாரிஃபை பண்ணி கர்த்தாவே எந்த பிள்ளைகளும் நரகத்துக்கு செல்லாதபடி மோட்சம் அடைய இந்த பிள்ளைகளுடைய பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்துல எழுதி பிள்ளைகள் படிப்பிலும் சுகத்திலும் பலத்திலும் அவளுக்கு ஆசீர்வதித்து அவர் குடும்ப வாழ்க்கையிலும் பெற்றோர்களும் எல்லாத்தையும் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளை காப்பாற்றி பிள்ளையாக செட்டைகள் மறைத்து இரத்த கோட்டையில் மூடி மறைத்து ஆபத்து விக்கிரமங்களுக்கு விலக்கி காத்தரல வேண்டுமாறு படிப்பை ஆசீர்வதித்து சுகத்தையும் பலத்தையும் தர வேண்டுமாறு படிக்கிற இடத்துல உங்க சாட்சியை வாழ கிருபை செய்ய வேண்டுமாறு இயேசு கிறிஸ்து திருப்பாதம் அணிந்து கெஞ்சி மன்றாடுகிற பிதாவே, ஆமேன்.